ஒரு ஊரில் கிருஷ்ணன் என்ற ஒரு நேர்மையான விவசாயி இருந்தான். அவன் தனது சிறிய நிலத்தில் பயிர்கள் பயிரிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவன் மகன் ரவி நெறிமுறைகளை பிடிக்காமல் எளிய வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைத்தான். ஒரு நாள் ரவி சந்தையில் ஒரு வியாபாரியை பார்க்கிறான். அவன் கடையில் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதை கவனிக்கிறான். நாமும் ஏதாவது சூழ்ச்சி செய்து விரைவில் பணம் சம்பாதிக்கலாம் என்று தோழன் மணி உடன் முடிவெடுக்கிறான். இருவரும் நள்ளிரவில் பிறரின் வயலிலிருந்து மணிரிந்து திருட முடிவு செய்கிறார்கள். அடுத்த நாள் கிருஷ்ணன் அதை பற்றி அறிந்தான். ஆனால் அவன் கோபப்படவில்லை. அதற்கு பதிலாக அவன் மகனுக்கு ஒரு பாடம் புகட்ட முடிவு செய்தான். அன்று இரவு கிருஷ்ணன் தனது மகனையும் மணியையும் அழைத்து சொன்னான், நீங்கள் திருடுவதற்காக ஒரு வயலை தேர்வு செய்தீர்கள். ஆனால் அதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். ரவி, எப்படி அப்பா என்று கேட்டான். முதலில் எல்லா திசைகளிலும் பார்த்துவிட்டு திருட வேண்டும், இல்லையா என்றார். மணி, ஆமாம், யாரும் பார்க்கக்கூடாது என்றான். நல்லது. ஆனால் உங்களை உங்களுக்குள்ளே பார்க்கும் வரை எப்படி மறைக்கப் போகிறீர்கள் என்று கிருஷ்ணன் கேட்டார். ரவி அசந்து போனான். அவன் தந்தையின் வார்த்தைகள் அவனது மனதில் விழுந்தன. நம்மை நாமே மோசமாக நினைத்தால் அது உண்மையில் சரியா என்று அவன் யோசித்தான். அன்று முதல் ரவி தனது தந்தையைப் போல் நேர்மையாக இருக்க முடிவு செய்தான். அவன் தனது உழைப்பால் விவசாயத்தில் வெற்றி பெற்றான். கதை நெறி: தவறான வழியில் பெற்ற வெற்றி நிரந்தரமானது அல்ல. நேர்மையாக உழைத்தாலே வெற்றி நிச்சயம்.